அனைவருக்கும் வணக்கம். இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. சரி, இன்றைக்கு நாங்கள் இந்த வேலை என்று சொல்கிற ஒரு கன்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். வேலை, அதாவது ஒர்க் என்று சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறது. அப்போ இது என்ன, எங்களோட மெக்கானிக்ஸில் வர்ற ஒரு கன்செப்ட். அப்போ இந்த வேலை அப்படி என்றால் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நாங்கள் ஒரு பொருள் ஒன்றுக்கு எஃப்ன்னு சொல்லி ஒரு விசையை கொடுத்து தள்ளுறோம். அப்போ இந்த பொருள் அந்த விசையால் இடப்பெயர்ச்சி அடைந்திருந்தால் தான் அந்த விசையால் இந்த பொருள் மீது வேலை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு நிலையான ஒரு சிவரொண்டுக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விசையை கொடுத்து எவ்வளோ நேரம் தள்ளினாலும் அந்த சிவரோ அந்த பெரிய ஒரு பொருள் அசையவில்லை என்று சொல்லி சொன்னால், இந்த விசையால் இடப்பெயர்ச்சி அடையவில்லை என்றால் அதில் வேலை நடைபெறவில்லை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ நாங்கள் கொடுக்குற இந்த எஃப்எண்ட விசையால் இந்த பக்கம் நாங்கள் தள்ளுறோம். இந்த பொருள் மீது இந்த எஃப்என்ற விசையால் வேலை நடக்க போகுது. இது இங்கால ஒரு இப்படி இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வாராருன்னு சொல்லி சொன்னால், அந்த நாங்கள் தள்ளுறதால இந்த தூரம் ஒரு எஸ்எண்ட் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், இதை வேலை எவ்வளவு நடைபெற்றிருக்குன்றதை எஃப் தர எஸ்ன்னு சொல்லி வரையறுத்து கொள்ளுவோம். இப்போ வேலைன்றது விசை தர அந்த இடப்பெயர்ச்சியாக இருக்குது. இப்போ தள்ளுற நிகழ்ச்சியை பற்றி பார்த்துனாங்க. இப்போ இதில் இருந்து ஒரு இழுக்கிறோம் எஃப்எண்ட விசை தீட்டான்ற கோணத்தில் இந்த மரக்குட்டி ஒன்றில் தாக்குதுன்னு சொல்லி சொன்னால், இவர் ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருக்கிறார், கடைசியாக அடுத்த இவர் இடப்பெயர்ச்சி அடைந்து இதில் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இவற்றை இடப்பெயர்ச்சி டி எஃப்ன்ற இது விசை தீட்டா கோணத்தில் கிடையில இருந்து மேலே பாவிக்கிறோம். இது அசையாமலே இருந்துச்சுன்னா இந்த குட்டி சின்ன விசையை கொடுத்தா இது அசையாது. அப்போ அதில் வேலை நடக்க இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் கொடுக்குற விசையால் இது டிஸ்பிளேஸ் ஆகிறபடியாக தான் நாங்கள் இதில் வேலை நடக்குதுன்னு சொல்கிறோம். மற்ற அந்த வேலைன்றது விசையின் திசையில் இருக்கணும். அப்போ இதில் விசை வேலை நடைபெற்றது இந்த திசையில் தான் அசைஞ்சிருக்கு, வேலை இந்த திசையில் நடைபெற்றிருக்கு. ஆகவே இந்த திசையில் இவ்வளவு விசை வழங்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் பாவிக்கணும். அப்போ இந்த வேலை ஒர்க்குன்றது எஃப், இதை நாங்கள் பேசிக்கில் முதல் வீடியோக்குள்ளே பார்த்துனாங்க. கோணத்தோட பிரித்தா எஃப் கொஸ் தீட்டா, மற்ற கூறு சைன் தீட்டாண்டு வரும். ஆகவே எஃப் கொஸ் தீட்டா என்ற கிடை விசை இங்கால போகுது. இந்த திசையில் தான் இடப்பெயர்ச்சி நடைபெற்றிருக்கும். ஏனெண்டா இப்படி இழுக்கிறோம் தானே. ஆகவே டி இதுதான் இந்த வேலையாக இருக்கும். இப்போ வேலைன்றது என்ன? இப்போ ஒரு பொருளில் நடைபெற்ற இங்கே விசையை கொடுத்து அதால் நடைபெற்ற இடப்பெயர்ச்சி தானே. அப்போ இது நியூட்டன், இது டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டரில் வரும். நியூட்டன் மீட்டர்ன்னு சொல்லி வரும். இது சக்தியின் அலகு ஜூல் என்று சொல்லி பொதுவாக பாவித்து கொள்ளுவோம். ஜூலும் நியூட்டன் மீட்டரும் ஒரே மாதிரியான இந்த வேலை அல்லது சக்திக்கு நாங்கள் பாவிக்கக்கூடிய பௌதீக அலகுகள். இதில் ரெண்டும் பாவித்து கொள்ளலாம். அப்போ இது வேலைன்றது ஒரு இங்கே வேலை செய்கிறதுக்கான ஒரு ஆற்றல் தான் சக்தி என்று சொல்லி இனி வார வீடியோக்களில் பார்ப்போம். அது சக்தி என்ன, இந்த வேலையை செய்கிறதுக்கான அபிலிட்டி டு டூ அ ஒர்க் அப்படி வரையறுக்கிறோம். அதை வார வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.